அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம், தீவிர விரதம் 1529வது மந்திரம் சிந்திக்கின்றோம். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் நாணம் விளக்கிய நாதன் என்னுள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. இதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா வள்ளலார், நம்ம இவருடைய குருநாதர் வள்ளலார் தான் சொல்லணும். அவரும் அதிகமா திருமந்திரமும் திருவாசகமும் படிச்சதா சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல. அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்றாரு. அப்ப இந்த உலகமே அதுல அடங்கி இருக்கின்றது அப்படின்றத உணர்ந்து அந்த அருட்பெரும் ஜோதிக்காக ஒரு இயக்கத்தையே உருவாக்கி தனக்கு ஒரு மார்க்கத்தையே உருவாக்கிட்டாரு. ஒரு பசிப்பினி போக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தையும் அந்த ஒளியாக இருக்கின்ற இறைவனை உணர்த்துகின்ற ஒரு மார்க்கத்தையும் உலகத்துல அவர் உருவாக்கி இருக்கின்றார். அப்படிதான் அந்த பாடல். அந்த எங்கே இருக்கின்ற ஒளியாக இருந்தாலும் அந்த ஒளியை உடம்பில் ஒளிரச் செய்து அதன் உடனாயிருந்து சிவ அனுபவத்தை பெற செய்கின்றான். அப்ப சிவ அனுபவத்தை அளிப்பவனும் அவன்தான், அந்த அனுபவமாய் இருப்பவனும் அவன்தான், அனுபவத்தின் பயனை பெறுகின்ற ஆன்மாவாக இருப்பதும் அவனே. அந்த ஒட்டுமொத்த அந்த ஒளி அப்படின்றதுல, ஜோதி அப்படின்றதுல எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய மிகப்பெரிய சூட்சமா நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் தீவிரதரம் பாடல் 1529 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிகின்றது. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் கால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என்னுள் புகுந்து உன்னை விளக்கி உடன் இருந்தானே. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலும் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. இதன் விளக்கமாக சரணங்கையா தரத்திலிருந்து, அந்திசாயின் வேளையில் வெளிச்சத்திற்காக ஏற்றப்படுகின்ற விளக்குகளில் இருந்து வருகின்ற ஒளியையும், இரவு நேரங்களில் நிலவில் இருந்து வருகின்ற ஒளியையும், பகல் நேரங்களில் சூரியனிலிருந்து வருகின்ற ஒளியையும், இறைவனை வணங்கும் பூஜைகளில் ஏற்றி வைக்கின்ற தீபங்களில் இருந்து வருகின்ற ஒளியையும், தனிப்பெரும் சுடராக இருக்கின்ற இறைவனின் ஜோதி உருவமாகவே சாதகர் பார்த்து உணர்ந்தால் உலகத்தை விளக்கி அருளுகின்ற தலைவனாகிய இறைவன் அவரது உடலுக்குள் புகுந்து வந்து அவரது உடலுக்குள் இருக்கின்ற உண்மை பொருளையும் விளக்கி அவர் அறியும்படி செய்து அவருடன் எப்போதும் இருப்பான் அப்படின்னு சரவணைய தளத்துல கொடுத்திருக்காங்க. தேவரம்.org பார்ப்போம். என்னுள் விளங்காது மறைந்து கிடந்த ஞானத்தை அம்மறைவு நீக்கி விளங்கி எழச் செய்த என் குருநாதன் மாலை இரவு பகல் ஆகியவற்றில் ஒரே ஒரு காலத்தில் விளக்கத்தை தருகின்ற விளக்கு, சந்திரன், சூரியன் எனும் ஒளிகளுக்கும் ஒளியை தருகின்ற ஒப்பற்ற பேரொளி அவன் என் உள்ளே புகுந்து உயிரை மட்டுமன்றி உடலையும் ஒளியாய் விளங்கச் செய்து பின் என்னை விட்டு அகலாது உடனாயே இருக்கின்றான். அதன் குறிப்புரையாக, விளக்கு விளக்கம் தரும் காலத்தை கூறவே ஏனை இரண்டும் விளக்கம் தரும் காலத்தையும் எடுத்து கூறுதல் கருத்தாயிற்று. விளக்கு முதலிய மூன்றும் காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்படும் ஒளிகள் என்பதை எடுத்தோதி அவற்றுக்கும் விளக்கம் தரும் ஒளி எனவும் ஒப்பற்றது எனவும் கூறியவற்றால் அகையிருளாகிய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞான ஒளியாய் விளங்குதலும் அது பிரிதொன்றால் ஆகாமையும் குறிக்கப்பட்டன. மாயையும் கண்மமும் ஆன்மா மருள்நிலையில் உள்ள போது மருளாயும் அருள்நிலையில் ஏறிய போது அருளாயும் நிற்கும் இயல்புடையானவாதல் பற்றி ஊனையும் விளக்கினான் என்றார். மாயையும் கண்மமும் இவ்வியல்பினாதலை மாயை மாயேயம் மாயா வரும் இருவினையின் வாய்மை
ஆய ஆருயிரின் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும் மாயை மாயேயம் மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆருயிரின் மேவும் அருளெனில் ஒளியாய் நிற்கும் எனும் சிவப்பிரகாசத்தால் அறிக. தீவிரதர சந்நிதபாதத்தால் அனுபவ ஞானமாகிய நிட்டை கைவந்து ஆன்மா சிவமாம் தன்மையை பெறும் என்றவாறு சிவாக்கிர யோகிகளும் இங்கு சக்தி சாந்தியாய் பதிந்து உபசாந்தத்தை தரும் என்றார். இப்பாட்டு இரு விகற்பம் பெற்றது. இதனால் சந்நிதபாதத்தின் நிறைந்த இயல்பும் பயனும் கூறப்பட்டன அப்படின்னு இதற்கான ஒரு குறிப்புரையா கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம். வாருங்கள். நன்றிங்க ஐயா, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1529. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சாலை விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே. Translation: The light of the evening, the moon, the sun, the light of the path, the excellent effulgence, the Lord, entered me to illumine with wisdom and stayed with me, enlightening my body. மாலை விளக்கும் மதியம் ஞாயிறும், இதுதான் இப்ப இந்த இதுல பார்த்துட்டு வரதுல 16வது பாடல். நமக்கு நிறைவான பாடல். சிவம் நம்முள் புகுந்துட்டாரு அப்படின்னு இறைவனை அடைந்ததாக சொல்ற பாடல். இது வரைக்கும் அந்த 16 பாடல்கள் பார்த்துருக்கோம். அந்த 16 நிலைகள் சரியையில ஆரம்பிச்சு அப்புறம் கிரியையில 4 பாடல்கள். அது மாதிரி இந்த 16 நிலைகளிலுமே சக்தி பங்கு எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த நிலையில எந்த மாதிரியான அருள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். குருவா இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம், உணர்வா இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லா இதுலேயுமே இறைவி நம்மளோட சேர்ந்தே நம்ம கூட தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த 16 நிலைகளிலுமே அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கு சிவத்தை அடையிறதுக்கு. அதுல இந்த பாடல் மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும். இங்க அந்த மாலைங்கிறது மாலை நேரம் நம்ம பார்க்கலாம். ஆனா அகராதியில இன்னொரு பொருளும் போட்டிருக்கிறாங்க, இருள்னு போட்டிருக்காங்க. அது இன்னும் பொருத்தமா இருக்கும். நான் அதனால அந்த பொருள்ல அகராதியில இருந்து தான் எடுக்கிறேன். இருளாக எடுத்துக்கிறேன். இருள் விளக்கும்னா ஒளிபெற செய்யறது இல்லையா, விளக்கும். இருளை ஒளிபெற செய்யறது எது அப்படின்னா மதியமும் ஞாயிறும், சந்திரனும் சூரியனும். நம்மளோட புற உலக ஒளிபெற செய்யறது சந்திரனும் சூரியனும் தான் இல்லையா. அதை சொல்றதாவும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலும், இது புற உலகுக்கு மதியமும் ஞாயிறும். ஆனா நமக்கு அக உலகுக்கு நம்மளோட உண்மையான உலகம் எது, அந்த ஆன்மாவோட உலகம் இல்லையா. தனிச்சுடர், அந்த இடத்துல நான் ஆன்மாவா பார்க்கிறேன். தனிச்சுடராக நமக்குள்ள இருக்கிற அண்ணல் இறைவன் சாலைங்கிறது இங்க சால விளக்குன்னு சில புத்தகத்திலயும் இருக்கு. அது இன்னும் நமக்கு உண்மையான ஒளிபெற செய்யற விளக்காக இருக்கிறது நம்ம ஆன்ம ஒளி. அந்த இதுலயும் பார்க்கலாம். இல்ல சாலைங்கிறது நம்மளோட பாதையை ஒளிபெற செய்யற விளக்கு எதுனா நம்மளோட ஆன்ம ஒளி தான். அந்த ஆன்ம ஒளிய நீங்க என்ன பண்ணணும், அதை பிரகாசிக்க பண்றதுக்கு ஞானத்தை, அந்த ஞானமாக தான் நமக்குள்ள ஆன்மா இருக்கு. அந்த ஞானம் விளக்கி அந்த ஞானத்தை ஒளிபெற செய்யற நாதன் இறைவன் தான் நம்மளோட ஆன்மா ஒளியவே ஒளிபெற செய்ய முடியும். அந்த நாதன் என் உள் புகுந்து, இறைவன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி, ஊனைங்கிறது நம்ம இந்த உடம்புன்றத பார்க்கலாம். அதாவது இந்த மாயையான அந்த உடம்பு மனம் எல்லாத்தையுமே தான் விளக்கி அதையும் ஒளிபெறச் செய்து உடன் இருந்தானே. இறைவன் நமக்குள்ள எப்ப ஆனா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த பசு பாசமா இல்லாம பதி எப்ப அணுக மாட்டாங்க. பதி அணுகா பசு பாசம் இல்லையா. நம்ம பாசத்தோட பசுவாக இருந்துகிட்டு இந்த உலகியல் இருந்துகிட்டு பற்றோட இருந்துகிட்டு இருந்தோம்னா அந்த பதி அணுகாது. எப்ப நம்ம நந்தியாக மாறுறோம், போன பாடல்ல சொன்னாங்க இல்லையா, அந்த சக்தி தேவிய சிவத்திலே ஒடுக்குறது, அதுதான் அந்த நந்தி அருள். அந்த நந்தி அருளை எப்ப நம்ம சிவத்திலே இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமோ அப்ப பதி நந்தியை அணுகிடுவாரு, பசுவை தான் அணுக மாட்டாரு.
அதனால அந்த நந்தி தேவர் மாதிரி நம்ம எப்ப இறைவன் பக்கம் திரும்பி இறைவன்லயே நம்ம அனைத்து சக்தியையும் நம்ம இறைவன் பக்கமே திருப்புறோமோ, அப்ப வந்து இந்த இறைவன் வந்து நம்முள்ள வந்து ஒளியாக நமக்குள்ள வந்து எல்லா வினைகளையும் நீக்கி நம்மளோட அந்த ஒளியாக ஞான ஒளியாகவே நமக்குள்ள மாறிடுவாரு. நம்மளையும் மாத்திடுவாங்க. அதுதான் இதுல புரிஞ்சுக்கிறேன். புற உலகுக்கு மதியமும் ஞாயிறும் மாதிரி நம்மளோட அக உலகுக்கு நம்ம ஆன்மாக்கு எதுனா இறைவன் தான். அந்த இறைவன் நமக்குள்ள புகணும்னா நாம நந்தி தேவரா இருந்து அந்த பசுவா இல்லாம நந்தியாக மாறி இறைவன் பக்கம் திரும்பி இருக்கிறப்பதான் நமக்கு இது நடக்கும். சரி, இதுக்கு நடந்த பிறகுதான் நமக்கு வந்து இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் எல்லாமே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடக்கிறதும் நன்மைக்கே, நடப்பதும் நன்மைக்கேன்ற அந்த புரிதலும் அந்த நிலையில இருக்கும்போதுதான் வரும். எல்லாமே சரி, அப்ப எல்லாமே நடக்கிறது நன்மைக்குன்னா நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா அப்படின்னா இல்ல. நம்ம வந்து மனிதனாக வாழணும். அதுதான் மனித தன்மையோட அன்புல. ஏன்னா வழிபடுறதே என்னன்னா சிவத்தை வழிபடுற அப்படின்னா சிவனோட வழியில நம்ம நிக்கிறது, அந்த அன்பு வழியில நிக்கிறது, உண்மை வழியில நிக்கிறது. உண்மை வழினா என்னது? உண்மை இங்க என்னது? இங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா நம்ம வந்து நிகழ்காலம் மட்டும்தான் இங்க உண்மை. அந்த நிகழ்காலத்துல அந்த உண்மையை பற்றி கொண்டு அன்பு வழியில நிக்கிறது. அப்ப நாம் அதே மாதிரி நமக்கு முன்னாடி நடக்கிற அநியாயம் எது நடந்தாலும் நம்ம கேட்கறது. ஏன்னா அதுவும் நமக்கான இதுதான். அந்த இதை கேட்கறது, யாரையும் துன்புறுத்தாம இருக்கிறது. அந்த இறைவன் வழிபடுறோம்னா அந்த இறைவன் வழியிலையும் நம்ம நிக்கணும். அந்த அந்த இதையும் நம்ம செய்யும் போது இங்க எல்லாமே இறைவனாக தெரிகிறதும் நமக்கு நடக்கும். இது வந்து சிவவாக்கியர் பாடல்லையும் ஒண்ணு வரும் இல்லையா? இருங்க, நான் பார்த்தே படிக்க ஒரு நிமிஷம். ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமே. நீங்க என்னதான் அது இதுன்னு வாங்கி போட்டாலும், இது உலகில நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும், எதை செஞ்சு வாங்கினாலும், ஆனா நீங்க ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் மட்டும்தான் உங்களுக்காக வந்து நிற்கும். அதனால நம்ம மனிதனா வாழும் போதே நம்ம சிவத்தின் வழியில தான் நம்ம நிக்கிறோம். நம்ம இறைவனை பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் நம்ம நிகழ்காலத்துல மாயையில சிக்கிக்காம முன்னமும் புறமும் இல்லாம, அதாவது இறந்த காலம் அப்படி எதிர்காலம்ன்ற அந்த யோசனையில மாயையிலே இல்லாம எப்ப வந்து அந்த உண்மையை பற்றி கொண்டு உண்மையாக இருக்கிற அந்த நிகழ்காலத்தையும் பற்றி கொண்டு தர்ம வழியில அன்பு வழியில நம்ம எப்ப நிக்கிறோமோ அப்பயே நம்ம இறைவன் வழியில தான் நிக்கிறோம். அப்பயே இறைவனை வழிபடுறதா தான் அர்த்தம். அந்த வழியில நிற்கும் போது இறைவனையே பற்றி கொண்டு நிற்கும் போது நந்தியாக மாற முடியும். நந்தியாக மாறினா நமக்குள்ள அந்த உள்ளொளியாக, இந்த கந்தகுரு கவசத்துலயும் வரும், உள்ளொளியாக முருகா நீ உடனே நீ வா 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 அப்படின்ட்டு. அந்த உள்ளொளியாக தான் அவங்களால வர முடியும். நமக்குள்ள அந்த ஞானமாக தான் வர முடியும். அந்த மாதிரி அவங்க வரணும்னா அதுக்கான தகுதியை மட்டும் நம்ம மனிதனா வாழணும், அவ்வளவுதான். அதுதான் நான் இதுல வந்து புரிஞ்சுக்கிறேன். இதுதான் நிறைவான பாடல். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய மந்திரம் நம்ம ரத்னாயா கௌரிமா எல்லாருமே சொல்லி கேட்டோம். இதற்கு கூடுதலாக என்ன பார்க்க முடியும்னு பார்க்கலாம். நம்ம என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் பனிச்சுடர் அண்ணலும் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகழ்ந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்துல நம்ம ரெண்டு வரிய முதல்ல பார்க்கணும். என்ன அப்படின்னா, சால விளக்கும் தனிச்சிடர் அண்ணலுள் அப்படின்னு சொல்றாங்க. சால அப்படின்னா மிக நன்றாக அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அண்ணலுள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணலும்னு சொல்ல வரல, அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, என் உள் புகழ்ந்து ஊனை விளக்கி உயிருடன் இருந்தானே அப்படின்னு சொல்றாரு.
அப்போ என்ன அர்த்தம்? இந்த உள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே அப்படிங்கிறது நம்மள சொல்றது. அத நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியில அந்த உள் புகுந்து ஊனை விளக்கி உடனிருந்தானே அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள நடக்கிற செயல். நம்மோடு இந்த உடலை விளக்கி உடன் இருக்கிறான், முழுமையாக அருள் செய்கிறான், உடனிருந்து வழி நடத்துகிறான். எப்படி? நமக்கு தலைவன் என்று நம்மை உணரச் செய்து, யார் என்று உணரச் செய்து அவனாகவே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறான் அப்படின்னா ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்போ அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய, எப்படி அதை நடத்துகிறார் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அதை நடத்துகிறார் அப்படின்னா ஞானத்தை விளக்கி. அதனாலதான் சொல்றாங்க ஞானம் விளக்கிய நாதன் அப்படின்னு சொல்றாரு. யாரு அத தலைவனா நம்ம ஏத்துக்கிறோம், யாரு நமக்கு அவன் தான் தலைவன் என்று நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா ஞானம் விளக்கிய நாதன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி விளக்கிய நாதன் அவர்? சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் அப்படின்றார். அப்போ வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க அண்ணலுள், அந்த அண்ணலுக்குள் சால விளக்கும் தனிச்சுடர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்குள்ள மிக நன்றாக ஒளியை விளக்கிய அண்ணல் எப்படி அத விளக்கி என்ன பண்ணாரு? நாதன் விளக்கிய நாதன். அப்ப அது இன்னொரு அடைமொழி வருது. 2 அடைமொழி இருக்கு இந்த இடத்துல. அந்த ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. வெரி குட். அப்போ இந்த யாரு, இந்த யாருக்கு இந்த சால விளக்கை மிக நன்றாக ஒளி பொருந்தத்தக்க விளக்கை விளங்க செய்தார் அப்படின்னா, மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல சூரிய சந்திரர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். மதியமும் ஞாயிறும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாலை விளக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, மாலை அப்படிங்கிற சொல்ல நம்ம மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இருள், அஞ்ஞானம் இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய, அந்த மயக்கத்தை விளக்கக்கூடிய, அந்த இருளை விளக்கக்கூடிய. இருளை எப்படி விளக்க முடியும் அப்படின்னா, விளக்கை கொண்டு செல்வதன் மூலம் அந்த இருளை நம்ம விளக்கவும் முடியும், விளக்கவும் முடியும். இருள்லாம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதுல வெளிச்சம் கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? அந்த இருள் விளங்கி விடும். அந்த இருளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ரூமுக்குள்ள போறோம், அந்த ரூமுக்குள்ள இருளா இருக்கு, அதுல எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம்? விளக்கை எடுத்துக்கொண்டு செல்வோம். அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு துலங்க கிடைக்கும், இருள் விளங்கப்படும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இருளை விளக்கக்கூடிய செயலை யாரு செய்யறாங்க? ஒளி அப்படின்னு வந்த உடனே நம்ம ஏத்துற தீப ஒளிங்கிறது வேற. அதை தாண்டி இயற்கையாக இந்த உலகத்தில் ஒளிரக்கூடியவர் யாரு, எது அப்படின்னா சந்திர சூரியர்கள். அப்ப அவங்கதான், அவர்களுக்கே சால விளக்கும் தனிச்சுடர். அப்ப அவர்களுக்கே ஒளியை கொடுப்பவன் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, இவர் சாதாரண ஆள் இல்ல, அவருக்கே இவர் தான் குரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த அந்த பெரிய விஷயம் உணரும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? யாரு சொல்றது? ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நல்லி கடையில போய் புடவை வாங்குறோம். அப்ப சொல்லுவாங்க, இப்பதான் நான் முதலமைச்சருக்கே இந்த செட்ல இருந்து இந்த புடவை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களே வாங்குறாங்கன்னா அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்பதான் நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன். அவரு சும்மா இருக்கும்போது நமக்கு மரியாதை தெரியாது. இப்பதான் நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன், காசி போயிட்டு வரேன். ஐயோ காசிக்கு போனீங்களா? உங்களை பார்த்தாலே எங்களுக்கு புண்ணியம். அப்ப அந்த
ஒரு அடிஷனல் எம்பத்தைஸ் கிடைக்கிறது, நமக்கு எம்பசிஸ் பண்றாங்க அவர் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு. அப்ப அவர் எப்பேற்பட்ட ஆளு, சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் அப்படின்னு. அப்போ அந்த அந்த யாருக்கு சால விளக்கக்கூடியவர்? இந்த சந்திர சூரியர்களுக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்க? மாலை விளக்கும். அப்ப அந்த அந்த இடத்துல மாயையை, இருளை விளக்கக்கூடிய, ஒளி தரக்கூடிய சந்திர சூரியர்களுக்கே சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து அப்படின்னா அவங்களுக்கே விளக்கத்தை ஒளியை தரக்கூடிய, ஒளியை விளக்கி தரக்கூடிய, நன்றாக தரக்கூடிய அந்த அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது குரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அந்த அண்ணலுள் அப்படிங்கிற வார்த்தைய குருவாக வந்து தலைவன் அறிவிக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? நம்ம அவங்க கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்போ நம்முள்ளே குருவாக வந்து நமக்கு ஞானம் விளக்கிய நாதனாக என் உள் புகுந்து. அப்போ அண்ணலுள் அப்படிங்கிறது புறத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அண்ணல் அப்படின்னா குரு, தலைவன் அப்படின்னு எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த இறையம் பெருமான் குருவாக வந்து நம்முள்ளே ஞானம் விளக்கிய நாதனாக உள்ளே புகுந்து. அப்போ வெளியில இருக்கிறவரு உள்ளே வெளியே இருக்கக்கூடிய குரு உள்ளே உறங்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஆன்மாவை எழுப்பி ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி. அப்ப இந்த உடல் சுத்தமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே செஞ்சித ஆகாமிய கர்மங்கள் நமக்கு கிடையாது. என்ன செய்யறோமோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்காக என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை மாத்திரம் செய்துட்டு, செய்யற வேலையில பற்றற்று, அதான் நடுத்தன்மை, நடுநிலையில் நிற்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா முன்னாடி எல்லாம். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சார்பற்ற தன்மை. அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். மாடு செடியை தின்னதுன்னா ஐயோ தின்னுட்டு போட்டோம்னு விட முடியாது இல்லையா? அந்த நேரத்துல வயல்ல மாடு உள்ள புகுந்துச்சுன்னா மாடை விரட்டி தான் ஆகணும். ஐயோ மாடுக்கு பசிக்குமே, நம்ம எப்படி வயல்ல விரட்டாம இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம எக்ஸ்ட்ரமிஸ்ட். அப்படி இல்லை. அந்த நேரத்துல வயல் நெல் தருவதற்காக வளர்க்கப்பட்டது, பயிரிடுறாங்க. அந்த இடத்துல மாடு புகுந்தா அந்த நோக்கம் கெடும். அதனால அந்த மாட்டை நம்ம துரத்தி தான் ஆகணும். அப்போ அந்த செயலை நம்ம ஒழுங்கா செய்யணும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி கடுமையா. அதே சமயம் யாரோ மாட்டுக்கு வைக்கல் போட்டிருக்காங்க, கழனி வச்சிருக்காங்க, அப்ப அந்த கழனிய போய் யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாட்டுக்கு போக வேண்டியது. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் அந்த கழனியை காப்பாத்தி அந்த மாட்டுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டான அந்த அந்த நடுநிலைமையில் நிற்கக்கூடிய அந்த செயலை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்காக மாடு அந்த வயலுக்குள்ள இருந்துச்சுன்னு போட்டு அடிச்சிடக்கூடாது. அதை வந்து மென்மையாக துரத்தி விடணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நடுநிலையில் நின்று செய்யறதுதான் ஞானம் விளக்கிய நாதன் செய்யக்கூடிய செயல். அந்த ஞானத்தை நமக்கு விளங்கி தருவதற்காக நம் உள்ளே இருந்து நமக்கு ஞானத்தை தருகிறான் அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்துல புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். உள்ள ஒரு ஒரு செல்லுலயும் எப்படி அந்த சிவம் விளங்குகிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிரப்படுத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. மிக அருமைம்மா. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1529வது திருமந்திரம். ஊனில் கலந்த உயிர் ஒளி இறைவன். திருமந்திரம். மாலை விளக்கு மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. மாலை பொழுதில் வரும் இருளை விளக்க உள்ள விளக்குகள் சந்திரனும் சூரியனும் மிகவும் ஒளி பெற்று பிரகாசிக்க செய்பவன். சோதி சுடரான பரம்பொருள்.
உயிராகிய ஆன்மாவின் உள் ஒளியாக ஞானம் பிரகாசிக்க உதவியவன். அந்த உயிர் தலைவன் என் உள்ளம் புகுந்து என் உடம்பு விளக்கமுறச் செய்ய என்னுடைய உயிர்க்கு உயிராக இருந்து அருளுகிறான். மாலை விளக்கு, அந்தி சூரிய பிரகாசம், இரவு சந்திர ஒளி, சால மிகவும் விளக்கும் ஒளி வீச செய்யும் தனிச்சுடர் ஒப்பற்ற ஒளி, அண்ணல் தலைவன் உள் மனத்துள் ஞானம் விளக்கிய உள் ஒளி பிரகாசிக்க செய்த நாதன் உயிர் தலைவன் ஊன் ஊன் உடம்பு உடன் இருத்தல் உயிரில் கலந்திருத்தல். கழக வெளியீட்டில் மாலை காலத்தில் இருட்டை போக்கி ஒளியை நல்கும் திருவிளக்கும், அது போன்ற மதியமும், பகலில் அது போன்று ஒளியை நல்கும் ஞாயிறும் விளக்கம் தருமாறு அவற்றிற்கு விளக்கம் அருளும் தனிச்சுடர் அண்ணலாகிய சிவபெருமான். ஆறுயிர்களுக்கு உயிர்க்கு உயிராய் உள் நின்று திருவடி உணர்வினை விளக்குதற் பொருட்டு தானே முழு முதல் தலைவன் என அருளி என் உள்ளே புகுந்து நின்றவனும் அவனே. அங்ஙனம் புகுந்து அருளியதோடு அமையாது உடம்பின் மெய்மை தன்மையினையும் விளக்கி அருளி உடனாய் நின்றனன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமையா, மிக்க நன்றிங்க. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? வணக்கம் தியாகராஜன் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தளத்துக்கு வந்திருக்கிறேன். அற்புதமாக அம்மா விளக்கம் கொடுத்தாங்க. அதை ஒட்டி கழக வெளியீட்டுல இருந்து விந்தியா அம்மாவும் சிறப்பாக விளக்கம் கொடுத்தாங்க. மந்திரத்தை கேட்பதும் சிந்திப்பதுமே ஒரு மனநிறைவை தரக்கூடியது. சிந்தனை என்பது ஆராய்ச்சியோடு இருக்கணும். அந்த ஆராய்ச்சி, முயற்சி, இந்த ரெண்டு இருந்தாவே நம்ம வாழ்க்கையில வெற்றி என்பதை பெற முடியும். வெற்றி வேணும்னா ஆராய்ச்சி வேணும், முயற்சி வேணும். ஞானிகளுடைய பாடல்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து விளங்கி கொள்ள முடியுமா என்று பார்த்தா ஒரு அற்புதம். அதை உணரத்தான் முடியும். ஆனா ஆராயாம அதை உணர முடியாது. ஆனா அந்த ஆராய்ச்சிக்கும் உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை உணராம நாம அந்த உண்மை நிலையை உணர முடியாது. அதுக்கு அது நினைந்து கொண்டிருந்தாலே போதும். ஞானிகளை போற்றி வணங்கி இறைநிலையை மனதில் வைத்துக் கொண்டிருந்தாலே போதும். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும்னு சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா இந்த மதிக்கு, இந்த சந்திரனுக்கு ஒளி எங்க இருந்து கிடைக்குது? சூரியன்ல இருந்து தான் கிடைக்குது. என் ஒளி ரொம்ப சிறந்த ஒளி, இனி சூரியனுடைய ஒளி எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த ரவியாகிய மதியாகிய சந்திரன் நினைச்சிச்சுன்னா அந்த நிலாவுக்கு வெளிச்சம் ஏது? அந்த சூரியனுடைய ஒளியாலதான் இங்கே சந்திரனே ஒளி பெற்று விளங்குது. அப்ப நாம நிலவை பார்க்கும்போது சூரியனுடைய ஒளி படுறதுனாலதான் அந்த தெய்வீகம் மிளிருது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மதியாகிய அறிவு எப்படி இருக்குதுன்னா, சூரியன் போல கோடி பிரகாசம் உடைய அந்த பேரறிவுடைய தன்மை தான் நமக்குள்ள அறிவாக இருக்குது, மதியாக இருக்குது. இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளணும். நான் என்ற அந்த தன்முனைப்பு வந்துச்சுன்னா எல்லாம் போச்சு. இந்த உண்மையெல்லாம் விளக்குகின்ற அந்த தன்மையில நமக்குள்ள இறைவனே நமக்குள்ள இருக்கிறான். இறைவன் வேற எங்கேயோ தனியா இருக்கிறானா? எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவன் தனியன்தான். நீக்கமர நிறைந்த தன்மையில அவன் ஒருவன் தான். ஆனா எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய தன்மையில அவன் இருக்கிறான். அத்தகைய பெருமை மிக்கவன்.
இந்த உண்மையெல்லாம் நமக்குள்ள உள்ளுணர்வாக விளக்கி கொண்டிருக்கின்ற அந்த மதியாக இருக்கின்ற, அதுக்கு தலைவனாகவும் இருக்கின்ற அந்த தெய்வ நிலையை நாம் உணர வேண்டும். ஞாலம் விளக்கிய நாதன் என்று சொல்லும் போது இந்த ஞானம் என்பது எனது பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான். இத பத்திலாம் மகான் முன்னாடியே பல பாடல்களை சொல்லிட்டார். இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாயத்துல இருப்பது அத்தனையும் அற்புதம். அதையெல்லாம் நமக்கு உணரச் செய்தது யாரு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற அளவுல ஒரு வினாடி கூட நம்ம விட்டு நீங்காம நமக்குள்ளேயே இருந்து உடனிருந்து உறுதுணையாக பாதுகாப்பாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மகாசக்தி என் உள்ளம் புகுந்த அதனால் என்று சொல்ற, என் உள்ளத்துல புகுந்து நிறைந்து இருப்பது அந்த மகாசக்தி தானே. உச்சியிலிருந்து பாத வரைக்கும் நம்ம உடலை நினைந்து பார்த்தா அந்த தெய்வீக ஒளியாலதான் இந்த உடலே உருப்பெற்று வந்திருக்கிறது. தாயினுடைய கருவறையில அந்த விந்து நாதம், நாத விந்துகளாதி நமோ நம என்று திருப்புகள் பாடிய அருணகிரிநாதருடைய அந்த வரிகளை நினைச்சு பார்க்கும். அந்த ஒளி பொருந்தி அந்த மகாசக்தியில நாம இருந்த அந்த பிரபஞ்ச ஆற்றலால உருப்பெற்று இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோமே, அதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய தன்மையில நமது மதி அமைந்திருக்கிறது. இந்த மதிய, இந்த அறிவை கொடுத்தது யாரு? சூரியன் போல பிரகாசம் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் தானே. அதனால எனக்கு என் ஒளிதான், நான் என்னுடைய அறிவு தான் சிறந்தது, அதெல்லாம் மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டோம்னா எல்லாம் போச்சு. அறியாம தான் வரும். இருள் நிறைந்த வாழ்வு வாழ வேண்டி இருக்கும். அதனால நிலவு ஒரி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்கு என்று மகான் குறிப்பிடுகிறார். நிலவு ஒளி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்கு. அந்த அடக்கம் என்பது நமக்குள்ள வேணும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். அப்ப அடக்கம் என்பது வேண்டும். அப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கும் போதுதான் இறைநிலை நமக்குள்ளே இருந்து எல்லாவற்றையுமே உணர்த்தும். உண்மை என்பது உணரப்பட வேண்டியது. யாரும் வார்த்தைகளால விளக்கி சொல்லவே முடியாது. எவ்வளவுதான் பேசினாலும் உணர்ந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் வார்த்தைகளால. ஆனால் உணர்த்த முடியுமா என்று பார்த்தால் அவரவர் சொந்த தனி முயற்சியில தான் உணர முடியும். அது எல்லோருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக மகாசக்தியை அவரவர் மதிகொண்டு பயனடைய வேண்டும். பிறவி பயனை எய்த வேண்டும். அந்த முழுமை நிலையை அடைய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மந்திரமா சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைவோம், வாழ்வோம் வாழ்வாங்கு. குருவே துணை, குருவே துணை. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. பாடல் ஓத முடியுமாங்கய்யா? அது மனதுக்குள்ள ஓடிச்சு, என்னடா அது பாடலை பாடாம விட்டமே அப்படின்னு தாங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. மகிழ்ச்சி. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும், மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும், சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலும், சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலும், ஞாலம் விளக்கியே நாதன் என்னுள் புகுந்து, ஞாலம் விளக்கிய நாதன் என்னுள் புகுந்து, ஊனை விளக்கி நாதன் என்னுள் புகுந்து, ஊனை விளக்கி உடன் இருந்தானே, ஊனை விளக்கி உடன் இருந்தானே. நன்றி, நன்றி. நன்றிங்கய்யா, அருமைங்க. வேற எதுவும் கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். தேகரணையா, உங்களை நான் அன்னைக்கு நினைச்சேன், வந்துட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள்கிட்ட வந்து நம்ம பாடலை கேட்கணும். மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க நினைவுல இருக்கிறது என்னுடைய புண்ணியம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.
ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி தியாகராஜ் ஐயா. மிக்க நன்றிங்க. நிறைவு செய்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்திருந்தோதி ஞான தலைவனை நன்னுவர் என்று கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மேன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4